இந்த திருப்புகளை கற்றுக்கிறதுக்கு முதல் தொடக்க புள்ளியே எது அப்படின்னா, ஏதாவது ஒரு திருப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். 4 வரியிலெல்லாம் திருப்புகள் இருக்கிறது. இந்த 4 வரி திருப்புகளாவது முதல்ல எடுத்துக்கொண்டு இறைவனை எண்ணி அந்த திருப்புகளை தினந்தோறும் பாராயணம் பண்ண தொடங்கணும். பாராயணம் பண்ண ஒரு அற்புதம் நடக்கும். என்னன்னா, நீங்கள் அடுத்த கட்ட நகர்வு இந்த திருப்புகள்லேருந்து அடுத்து எங்கே போகணும் அப்படிங்கிறத அந்த திருப்புகளே உங்களுக்கு வழிகாட்டும். இந்த திருப்புகள் படிக்கணும் அப்படின்னா சரஸ்வதி தேவியினுடைய அருள் வேணும். அவள் அருள் இருந்தால் மட்டும்தான் ஆன்மீகமாகட்டும், கலையாகட்டும், இலக்கியமாகட்டும், இதிலெல்லாம் கொஞ்சமாவது உள்ளே போகணும்னா சரஸ்வதி தேவியினுடைய கடைக்கண் பார்வை வேணும். எப்படி திருஞான சம்பந்தர் எப்படி அற்புதமாக பாடினாரோ அதே மாதிரி நானும் பாட வேணும்னு அருணகிரிநாத பெருமான் முருகன்கிட்ட விண்ணப்பம் வைத்தார். இந்த அற்புதமான கதிர்காம திருப்புகளை தினந்தோறும் பாராயணம் பண்ணணும்னா நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் திருப்புகள் பாடக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை முருகப்பெருமான் நமக்கு அருளி செய்வார். என்ன திடீர்னு உடனே அமாவாசையாக இருந்தாலும் அவர் பௌர்ணமின்னு சொல்லி சமீபத்தில் தான் தை அமாவாசை வந்தது. அன்னைக்கு தான் அபிராமி பட்டருக்காக அமாவாசையில் நிலவை கொண்டு வந்த அந்த நிகழ்ச்சி நடந்தது. இப்படி ஒவ்வொரு திதிக்கும் ஒரு மிகப்பெரிய ஆற்றல் இருக்கிறது. அதில் முருகப்பெருமானை உபாசிக்கக்கூடிய அடியார்கள் தவறவிடக்கூடாத ஒரு திதின்னு சொன்னால் அது சஷ்டி திதி. குறிப்பாக முருக அடியார்கள் சஷ்டி அன்னைக்கு காலை மாலை 2 வேளையும் வீட்டில் விளக்கு ஏற்றி திருப்புகள் பாராயணம் பண்ணணும். அதனால தான் இந்த திருப்புகள் நீங்கள் தொடங்குற மாதிரி இருந்தால் சஷ்டி திதியில் தொடங்கினால் நிச்சயமாக முருகன் நல்ல மேன்மையை கொண்டு வந்து கொடுப்பார். ஓம் ஹர ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நிறையா முருக அடியார்களுக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. எனக்கு திருப்புகள் பாராயணம் பண்ணணும்னு ஆசை இருக்குது, ஆனால் அதை எங்கே தொடங்கிறது, எப்படி தொடங்கிறது, யார்கிட்ட கற்றுக்கிறது, எங்கே பதம் பிரித்து படிக்கிறது, அதனுடைய பொருளை எப்படி உணர்ந்து கொள்வது, இவ்வளவு சந்தேகம் நமக்கு இருக்கிறது. இதுக்கு ஒரு முழு தீர்வு சொல்லணும் அப்படின்னா, கட்டாயம் ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னா அது தகுந்த ஆசிரியரிடம் கற்றுக்கணும். அதற்கு நம்ம ஒப்புவிக்கணும். நம்மளுடைய நேரத்தையும் நம்மளுடைய குறைந்தபட்சம் நம்மளுடைய முடிந்தளவுக்கு நம்மளுடைய ஆர்வத்தை அதன் மேலே செலுத்தணும். அதுக்கப்புறம் டெடிக்கேஷன் ஒன்று இருக்குது. எப்படியாவது தீவிரத்தன்மை இருக்கணும். முழு தீவிரத்தன்மை இருந்ததுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு தொழில் பயிற்சி கல்வி கற்றுக்கினா கூடி இதெல்லாம் வேணுங்கிறாங்க. இதுக்கே நம்ம இதெல்லாம் வேணும்னா இறைவனுடைய திருப்புகளை கற்றுக்கணும்னா இது எந்த அளவுக்கு வேணுங்கிறத நம்ம முயற்சி பண்ணி முடிவு பண்ணிக்கணும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எங்கே போய் கற்றுக்கிறதுன்னு ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த திருப்புகளை கற்றுக்கிறதுக்கு முதல் தொடக்க புள்ளியே எது அப்படின்னா, ஏதாவது ஒரு திருப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். 4 வரியிலெல்லாம் திருப்புகள் இருக்கிறது. இந்த 4 வரி திருப்புகளாவது முதல்ல எடுத்துக்கொண்டு இறைவனை எண்ணி அந்த திருப்புகளை தினந்தோறும் பாராயணம் பண்ண தொடங்கணும். தொடர்ந்து பாராயணம் பண்ணணும். பாராயணம் பண்ண ஒரு அற்புதம் நடக்கும். என்னன்னா, நீங்கள் அடுத்த கட்ட நகர்வு இந்த திருப்புகள்லேருந்து அடுத்து எங்கே போகணும் அப்படிங்கிறத அந்த திருப்புகளே உங்களுக்கு வழிகாட்டும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த திருப்புகளும் முருக வழிபாடும் இருக்கக்கூடிய வழிபாடுகளிலேயே மிக சிறந்த வழிபாடு திருப்புகள் பாடி முருகனை வழிபடுவது. காரணம், இதை நான் சொல்லவில்லை, அருணகிரிநாதரே சொல்கிறார். எதிரில்லாத பக்தி தனைமேவி அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்னென்னா, இருக்கக்கூடிய வழிபாடுகளிலேயே தனக்கு நிகரானதும் தனக்கு ஒப்பானதும் ஒரு வழிபாடு இல்லாத ஒரு வழிபாடு எதுன்னா அது முருகப்பெருமானுடைய வழிபாடும் அந்த வழிபாட்டிலே தலையாயதாக இருக்கக்கூடிய திருப்புகள் பாடுதலும் தான் இருக்கிறதுன்னு அருணகிரிநாதரே சொல்கிறார். எதிரில்லாத பக்தி தனைமேவி இனிய தாழ் நினைப்ப இருபோதும். முருகப்பெருமானுடைய 2 திருவடிகளை தினந்தோறும் நினைத்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த பேற்றை என் இதயத்துக்குள்ளே சிறக்கக்கூடிய அந்த அற்புதத்தை எனக்கு தர வேண்டும்னு கதிர்காம திருப்புகளில் அருணகிரிநாதர் கேட்குறார். அது மட்டும் இல்லை, சுவாமி இதில் சொல்கிறார், நான் முன்பு சொன்னேனே, இந்த திருப்புகள் படிக்கணும் அப்படின்னா
சரஸ்வதி தேவியினுடைய அருள் வேணும். அருள் இருந்தால் மட்டும்தான் ஆன்மீகமாகட்டும், கலையாகட்டும், இலக்கியமாகட்டும், இதிலெல்லாம் கொஞ்சமாவது உள்ளே போகணும்னா சரஸ்வதி தேவியினுடைய கடைக்கண் பார்வை வேணும். அதனுடைய தொடக்க புள்ளியாக அருணகிரிநாதர் சொல்கிறார், மதுரவாணி உற்றக்கலலோனே அப்படிங்கிறார். சரஸ்வதி தேவி தினமும் பூஜிக்கக்கூடிய திருவடியுடைய முருகப்பெருமானே. இந்த திருப்புகளை தினந்தோறும் பாராயணம் பண்ணால் சரஸ்வதி தேவியினுடைய அருள் நமக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, சுவாமி அதுக்கடுத்து சொல்கிறார், வழுதி கூண் நிமிர்த்த பெருமாளேங்கிறார். அப்படின்னா என்னென்னா, திருஞான சம்பந்தர் மதுரையிலே சமண சமயம் ஓங்கி பாண்டிய மன்னன் சமண சமயத்தை பின்பற்றி அவனுக்கு வெப்பு நோய் வந்து கூன் விழுந்து இருந்தான். அந்த நேரத்தில் ஒரு போட்டி ஒன்று நடக்குது. என்னென்னா, சைவ சமயத்தை நீ பின்பற்ற வேண்டும்னு நம்மளுடைய ஞானசம்பந்த பெருமான் கேட்க, அதை அவன் ஒத்துக்கிட்டான். கூட இருந்த சமணர்கள்லாம் சொன்னாங்க, இதை நிரூபித்து காட்டுங்க, உங்களுடைய சமயம் மெய்ச்சமயங்கிறது நிரூபித்து காட்டுங்கன்னு சொல்ல, உடனே அந்த பாண்டிய மன்னனுடைய வெப்பு நோய் நீங்கணுங்கிறதுக்காக ஒரு பாதிய சமணர்கள் குணமாக்குறதாகவும் இன்னொரு பாதிய ஞானசம்பந்தர் குணமாக்க வேண்டும்னு போட்டி தொடங்குகிறது. ஞானசம்பந்த பெருமான் மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீருன்னு திருநீற்று பதிகத்தை பாடி பாண்டிய மன்னனுடைய தேகத்தில் திருநீர் பூச அந்த சனமே அவனை விட்டு வெப்பு நோய் ஒரு பகுதியில் நீங்கியது. சமணர்கள் என்ன செய்தும் அந்த நோய் நீங்கவில்லை. அடுத்த பாதியையும் ஞானசம்பந்த பெருமானை குணமாக்கினார். அது மட்டுமல்லாது அவனுக்கு கூன் விழுந்திருந்தது, அவனுடைய முதுகில் கூன் விழுந்திருந்தது. அதையும் சரி செய்து கூன் விழுந்த இருந்த பாண்டியனை நிமிர்த்தி நிற்க வைத்த பெருமை திருஞான சம்பந்தருக்கு உண்டு. அதை சுவாமி இங்கே ஞாபகப்படுத்தி சொல்கிறார், வழுதி கூன் நிமிர்த்த பெருமாளே. அப்படின்னா என்னென்னா, திருஞான சம்பந்தராக இந்த பூமியில் அவதரித்து சைவ சமயத்தை ஓங்கச் செய்த பெருமை உடையது யாருன்னா முருகப்பெருமான் தான். காரணம், சாதாரண குழந்தையாக இருந்ததா சிவபெருமான் யாரையாவது விட்டு பால் கொடுத்துருப்பார். ஆனால் பிறந்தது முருகப்பெருமானாச்சே. அதனால தான் சீர்காழியில் திருஞான சம்பந்தர் பால் வேணும்னு அழுத அடுத்த சமயம் உமையவளே தங்க கிண்ணத்தில் பால் கொண்டு வந்து ஞான சம்பந்தருக்கு பால் கொடுத்தார். அதனால தான் பிற்காலத்தில் அருணகிரிநாதர் ஒரு ஆசைப்பட்டார், முருகா உன்னைய மாதிரியே நான் திருப்புகழ் பாடணும்னு கேட்டார். எப்படி திருஞான சம்பந்தர் எப்படி அற்புதமாக பாடினாரோ அதே மாதிரி நானும் பாட வேணும்னு அருணகிரிநாத பெருமான் முருகன்கிட்ட விண்ணப்பம் வைத்தார். இந்த அற்புதமான கதிர்காம திருப்புகளை தினந்தோறும் பாராயணம் பண்ணணும்னா நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் திருப்புகள் பாடக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை முருகப்பெருமான் நமக்கு அருளி செய்வார். தகுந்த குரு அமைவார். அது எப்படி புரிஞ்சுக்கணுங்கிற தன்மை நமக்கே சில சமயம் தானாக வெளிப்படும். அது எப்படி வெளிப்படும்னா இறைவனுடைய அருளால் தானாக வெளிப்படும். அதெல்லாம் கண்கூட உணர முடியும். அதுக்கப்புறம் இது ஒரு திருப்புகள் இருக்கிறது. இரண்டாவது, பக்தர் கணப்பிரிய நிறுத்தம் நடித்திடு பட்சி நடத்திடு குகப்பூர்வ அப்படின்னு ஒரு திருப்புகள் தொடங்குகிறது. இந்த திருப்புகளை பாடினாலும் முருகப்பெருமானுடைய அருளால் வெகு சீக்கிரமாக நமக்குண்டான திருப்புகள் எதுங்கிறத முருகப்பெருமான் காட்டுவார். எப்போது நான் சொல்லுவேன், இந்த திருப்புகள் எல்லாம் பாராயணம் பண்ணணும்னா நம்மளுடைய வாழ்க்கையை கடை தேற்றுவதற்கு எந்த திருப்புகள் இருக்கிறதோ அதை முருகப்பெருமான் அனுப்பி வைப்பார். யாராவது மூலமாக அனுப்பி வைப்பார். இதை நான் பல காணொலியில் சொல்லியிருக்கிறேன். சமீபத்திலே ஒரு அயல் நாட்டில் இருக்கக்கூடிய முருக அடியாருடைய கனவில் ஒரு நம்பர் வருது, 434 ஏதோ ஒரு நம்பர் வருது. அந்த நம்பர் என்னன்னு அவர் திருப்புகளை போய் தேடி பார்க்குறார். இந்த நம்பருக்கு உண்டான திருப்புகள் என்ன அப்படின்னு தேடி பார்க்கும்போது அவர் அது நாள் வரைக்கும் எந்த கோவிலுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருந்தாரோ அந்த கோவிலுடைய திருப்புகள் அங்கே இருக்கிறது. இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னா, நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ இதெல்லாம் நம்மளுடைய கற்பனை நடக்குது, இல்லை ஏதோ ஒரு கனவு நடக்குதெல்லாம் கிடையாது. என்றைக்குமே முருகனுடைய அருள் இல்லாமல் ஒரு அணுகூடி இந்த திருப்புகளில் நம்மளால் அசைக்க முடியாது. அப்போ இந்த திருப்புகளை கற்றுக்கிட்டோம்னு சொன்னால் நிச்சயமாக வாழ்விடைய நல்ல கதிக்கு சுவாமி கூட்டிகிட்டு போவார். இப்போது நிறையா பேருக்கு ஒரு கேள்வி வரும், நாங்கள் திருப்புகள்லாம் கற்றுக்குறோங்க, இது எங்கள் வாழ்க்கையில் எப்படி துணை புரியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். ஒரு உண்மையை சொல்கிறேன், எத்தனையோ அடியார்கள் வாழ்க்கையில் திருமணம் ஆகலைன்னு நிறையா பேர் ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். அவங்க அத்தனை பேருக்கும் நான் சொன்னது ஒன்று தான், நீலங்கொள் மேகத்தின் மயில் மீது நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மாழ்கொண்ட பேதைக்கு நின் மனநாறு மார்தங்கு தாரை தந்தருள்வாயேன்னு ஒரு திருப்புகள் இருக்கிறது, பொது திருப்புகள். அதை பாராயணம் பண்ணணும்னு சொன்னால் நிச்சயமாக திருமணம் நடந்துவிடும். ஒரு உதாரணம் சொல்கிறேன், என்னுடைய திருமணத்திற்கு முன்பாக இருந்த சஷ்டி விரதத்தில் 6 நாளும் நான் அந்த திருப்புகளை பாராயணம் செய்தேன். அடுத்த சஷ்டி விரதத்துக்குள் எனக்கு திருமணம் ஆனது. இதெல்லாம் முருகப்பெருமானுடைய திருவருளால் நடக்கக்கூடியது. அதுக்காக திருமணத்திற்காக இந்த திருப்புகள்னு நம்ம குறைச்சிடக்கூடாது. இந்த திருப்புகள் பாடினால் நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டிய சகல மங்கள நிகழ்வுகளும் நம்மளை தேடி வரும். ஒன்று.
அதுக்கப்புறம் இந்த தோஷங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க, ஜாதகத்தில் தோஷமெல்லாம் இருக்குது, பித்ரு தோஷம் இருக்குது, இது மாதிரிலாம் சொல்கிறாங்களே, இந்த தோஷ நிவர்த்தி ஆகணும்னா எழுகடல் மணலை அளவிடு நதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் இனி உனதபயம் எனதுடல் உயிரும் இனி உடல் விடுதல் முடியாதுன்னு ஒரு திருப்புகள் இருக்கிறது. இதை பாராயணம் பண்ணணும்னா நிச்சயமாக நம்மளுடைய பித்ரு தோஷங்கள், ஜாதகத்தில் ஏற்பட்ட முன்னோர் சாபங்கள் விலகும். இது மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம். இதெல்லாம் எப்படி நம்ம கற்றுக்கிறது? இப்போ நான் இதெல்லாம் இது இருக்குதுன்னு சொன்னேன்னா நான் ஏதோ புத்தகத்தில் படித்தேன் இதில் படித்தேன்னா கிடையாது. இதெல்லாம் இறைவனுடைய திருவுருளால் நமக்கே சில விஷயம் உணர்த்தப்படும். இது எல்லா புத்தகங்கள்லேயும் நமக்கு தேடினா கிடைக்காது. அப்படி இது நமக்கும் உணர்த்தணும் அப்படின்னா நம்மளும் கொஞ்சம் மெனக்கெட்டு திருப்புகளை பாராயணம் பண்ண தொடங்கணும். அது எங்கிருந்து தொடங்கிறது அப்படின்னா, ஒரு நல்ல நாளில், ஒரு சஷ்டியோ கிருத்திகையோ செவ்வாய்க்கிழமையோ முருகனுக்கு உகந்த நாளில் விநாயக பெருமானுடைய திருப்புகள் இருக்கிறது. உண்பதரு தேனுமணி கசிவாகி அப்படின்னு தொடங்கக்கூடிய திருப்புகளை பாடி, இரண்டாவது முத்தைத்தரு பத்தி திருநகை அப்படிங்கிற திருப்புகளையும் பாடிவிட்டு, மூணாவதாக நீங்கள் எந்த திருப்புகளை தேர்ந்தெடுத்திருக்கீங்களோ அந்த திருப்புகளை பாடத் தொடங்குங்கள். நிச்சயமாக முருகப்பெருமானே உங்களுக்கு ஆசானாக இருந்து நீங்கள் எதை கற்றுக்கொள்ள வேண்டும், அதை கற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்வில் எந்த மேன்மை நிலையை நீங்கள் அடைய வேண்டும்ங்கிறதையெல்லாம் சுவாமியே குருவாக இருந்து உங்களுக்கு உணர்த்துவார். காரணம், அருணகிரிநாதரே சொன்னார், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு. திருப்புகழ் பாடினால் முருகப்பெருமான் குருவாக நமக்கு அருளாசி புரிவார். அப்படி இந்த திருப்புகளை பாடணும் தொடங்க விருப்பப்பட்டீங்கன்னா அதற்கு நான் சொல்லக்கூடிய ஒரு முறை என்னென்னா, சஷ்டி விரதத்தோடு தொடங்குங்கள். இந்த சஷ்டி விரதம் எப்படி தொடங்குவது அப்படின்னா, ஒரு விரதத்தை நாம் அனுஷ்டிக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஆத்தன்டிக்கான முறையை கற்றுக்கணும். இது யார் சொன்னா, எங்கே சொன்னா அப்படின்னு நம்ம இதை தேடி பார்த்தோம்னா, சஷ்டி விரதம் யார் நாள் எடுக்கப்பட்டதுன்னு தேடணும்னா முசுகுந்த சக்கரவர்த்தியினால் எடுக்கப்பட்டது. முசுகுந்த சக்கரவர்த்தி பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய பெரிய சிவாலயங்கள் எல்லாம் அவன் கற்பனை கெட்டாத சிவாலயங்கள் எல்லாம் கட்டியது முசுகுந்த சக்கரவர்த்தி தான். அப்பேற்பட்ட முசுகுந்த சக்கரவர்த்திக்கு நாரத மகரிஷி உபதேசம் பண்ணுகிறார். அந்த நாரத மகரிஷி சஷ்டி விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முசுகுந்த சக்கரவர்த்தி அதை ஏற்றுக்கொண்டு அந்த விரதத்தை இருந்தார். அது மட்டும் இல்லாமல் கந்த புராணத்தில் விரத படலம், விரதம் எப்படி இருக்க வேண்டும்னே ஒரு படலம் இருக்கிறது. அதில் அந்த சஷ்டி விரதத்தை பற்றி மிக அற்புதமாக சொல்லியிருக்கிறார்கள். எப்போவுமே இந்த பஞ்சாங்கம்னு சொல்லுவாங்க, திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் 5 அங்கங்களை கொண்டது. இந்த 5 அங்கங்கள் தான் இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறது. இதை ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைனாலும் எனக்கு ஜாதகத்தில் நம்பிக்கை இல்லை, ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லை, எனக்கு சூரியன் மேலே நம்பிக்கை இல்லைன்னா சூரியன் உதிக்காமலாம் போகாது, சுடாமலாம் இருக்காது, அது வேலையை செய்யத்தான் செய்யும். அதே மாதிரி ஜோதிடம் என்பது முழுக்க முழுக்க பியூர்லி இட்ஸ் அ சயின்ஸ். அதை நம்ம ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலைன்னா அது சயின்ஸ் தான். இந்த மொத்த இந்த உலகத்தினுடைய இயக்கமே வெறும் உலகம் மட்டும் இருந்ததுன்னா அதில் நடக்கக்கூடிய காலநிலை மாற்றம்லாம் ஒன்றும் வராது. அதனுடைய தாக்கம் சூரியன்ட்டிருந்து வருது, சந்திரன்ட்டிருந்து வருது, செவ்வாயிட்டிருந்து வருது, ஒவ்வொரு கிரகத்தினுடைய தாக்கமும் அதில் இருக்குது. அப்படி வரக்கூடிய கால மாற்றத்தில் இந்த திதிகளுக்குன்னு என்று ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. அதில் ஒவ்வொரு திதிக்கும் ஒரு தெய்வத்தை பூஜை பண்ண சொல்லி நம்மளுடைய சமயம் நமக்கு சொல்லுது. பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி அப்படின்னு சொல்லி, சதுர்த்தினா விநாயகரை பூஜை பண்ணு, பஞ்சமினா வாராகி அம்பாளை பூஜை பண்ணு, ஷஷ்டினா முருகனை பூஜை பண்ணு, அப்படி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒரு திதியை ஒதுக்கி அந்த திதியில் வழிபாடு பண்ண சொன்னாங்க. இன்னும் ஸ்ரீவித்யா உபாசனை போயிட்டோம்னா திதி நித்யா தேவதைகள்னு சொல்லி 15 திதிகளுக்கும் ஒரு தேவதைகளை சொல்லி, அபிராமி பட்டர் அப்படித்தான் திதி நித்யா தேவதை பூஜையில் இருக்கும்போது பௌர்ணமி திதியை பூஜை பண்ணும்போது தான் சரபோஜி மன்னன் கேட்பான், இன்னைக்கு என்ன திதின்னு. உடனே அமாவாசையாக இருந்தாலும் அவர் பௌர்ணமின்னு சொல்லி, சமீபத்தில் தான் தை அமாவாசை வந்தது, அன்னைக்கு தான் அபிராமி பட்டருக்காக அமாவாசையில் நிலவை கொண்டு வந்த அந்த நிகழ்ச்சி நடந்தது. இப்படி ஒவ்வொரு திதிக்கும் ஒரு மிகப்பெரிய ஆற்றல் இருக்கிறது. அதில் முருகப்பெருமானை உபாசிக்கக்கூடிய அடியார்கள் தவறவிடக்கூடாத ஒரு திதின்னு சொன்னால் அது ஷஷ்டி திதி. வாரத்தில் 7 நாளும் கட்டாயம் வீட்டில் விளக்கு ஏற்றணும். நம்ம பிடிச்சாலும் பிடிக்கிறனாலும் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எங்கள் வீட்டில் சுத்தம் இல்லாமல் இருக்கமே ஏற்றலாமா, எங்கள் வீட்டில் சாப்பிடாம கறி சமைச்சிட்டோமே ஏற்றலாமா அப்படின்னா, கறி சமைச்சிட்டோம் இல்லை சுத்தம் இல்லாமல் இருக்கும் லைட்டு போடாமல் இருக்கிறது இல்லை. நம்ம என்ன பண்ணுறோன்னா, நல்ல விஷயங்களுக்கு விதிவிலக்கு கேட்டுக்கிட்டே இருக்கோம். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமான்னு.
ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. ப்ரியாரிட்டின்னு ஒன்று இருக்குது. எனக்கு என் வாழ்க்கையில் எது முதன்மை, இந்த வழிபாடா சாப்பாடா அப்படின்னு நம்ம ப்ரியாரிட்டைஸ் பண்ணிட்டோம்னாலே இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு வந்துடும். அப்போ தினந்தோறும் என் வீட்டில் இறைவனுக்கு முன்னாடி விளக்கு எரியணும். அந்த விளக்கு ஒன்று போதும், தலைமுறைக்கு நம்மளை அந்த தெய்வ சக்தி பாதுகாக்கும். அப்போ அந்த விளக்கு ஏற்றணும், அந்த 7 நாள் ஏற்றணும். குறிப்பாக முருக அடியார்கள் சஷ்டி அன்னைக்கு காலை மாலை 2 வேளையும் வீட்டில் விளக்கு ஏற்றி திருப்புகழ் பாராயணம் பண்ணணும். அதனால தான் இந்த திருப்புகழ் நீங்கள் தொடங்குற மாதிரி இருந்தால் சஷ்டி திதியில் தொடங்கினால் நிச்சயமாக முருகன் நல்ல மேன்மையை கொண்டு வந்து கொடுப்பார். இந்த சஷ்டி திதி அன்னைக்கு நிறையா பேர் உபவாசம் இருப்பாங்க, அதாவது உணவை தவிர்க்கிறது அப்படின்னு. அது ரொம்ப நல்லது. நம்மளுடைய சமயம் நமக்கு வலியுறுத்தின முக்கியமான உபவாசம் இருக்க சொன்ன திதி எதுனா ஏகாதசி. இன்றைக்கும் வைணவர்கள் நிறையா பேர் ஏகாதசியை மிக கடுமையாக பின்பற்றுகிறார்கள். அந்த ஏகாதசியில் இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் முருகப்பெருமானுடைய திருவருள்னால சஷ்டியில் இருக்கலாம். இந்த சஷ்டி அன்னைக்கு 3 வேளையும் உணவை தவிர்த்து விட்டு, முடிந்த அளவுக்கு சமைத்த உணவையாவது தவிர்த்து விட்டுட்டு, அதுவும் முடியலையா ஒரு வேளை உணவையாவது தவிர்த்து விட்டுட்டு முருகனை மனப்பூர்வமாக நினைத்து வழிபாட்டை தொடங்கினால் நம்ம எப்போவுமே ஒரு வைராக்கியம் வேணும். அதனால தான் இன்றைக்கி பூஜை பண்ணும்போது சொல்லுவாங்க ஞான வைராக்கிய சித்தியர்த்தம். ஞானம் எப்போ வரும்னா வைராக்கியம் இருந்தால் தான் கிடைக்கும். 10 நாள் நான் அதை பின்பற்றுவேன், 11ஆம் நாள் போர் அடிச்சிச்சுன்னு விட்டுட்டேன் அப்படின்னா எல்லாம் வராது. இன்றைக்குமே சொல்கிறோமே, ஒரு சாதாரண உடற்பயிற்சியை 10 நாள்லாம் பண்ணால் வராதுங்க. தொடர்ந்து நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறாங்க. ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யும்போது அதனுடைய வீரியம், அதனுடைய சக்தி நம்மை சேர்ந்தடை. அதனால் இந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்ளக்கூடிய அடியார்கள், நான் என் வாழ்நாள் முழுக்க இந்த சஷ்டியில் தீபமேற்றி ஒரு திருப்புகழ் பாடுவேன், காலை உணவை தவிர்த்துருவேன். இதில் எனக்கு என்ன கிடைக்கல அதெல்லாம் 2வது பட்சம், இது என்னுடைய கடமை அப்படின்னு முருகப்பெருமான்கிட்ட மனசார சரணாகதி அடைந்து செஞ்சோம்னு சொன்னால் நம்ம ஒரு பெரிய பரிகாரம் பண்ண வேண்டாம், பெரிய யாகங்கள்லாம் பண்ண வேண்டாம், ஜாதகத்தை பார்க்க வேண்டாம். அந்த தர்மம் நம்மை காப்பாற்றும். எவன் தர்மத்தை அனுஷ்டிக்கிறானோ தர்மம் அவனை காப்பாற்ற வேண்டியது தர்மத்தினுடைய கடமை. சஷ்டி விரதம்ங்கிறது தர்மம். அந்த தர்மத்தினுடைய வடிவமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை எண்ணி சஷ்டி விரதம் இருந்து உங்கள் திருப்புகழ் பாடக்கூடிய அந்த முறையை தொடங்குங்கள். நிச்சயமாக முருகப்பெருமான் எல்லா வளமும் நலமும் அருள்வார். நன்றி, வணக்கம். முருகாச்சரணம்.